ஓ, அடக்க முடியலையே. எல்லாம் கவுதடிச்சு தூங்கிட்டு இருக்கானுங்க. டேய் டேய், என்ன பாஸ்? என்னடா இப்படி தூங்குற? 2 பேரும் உள்ள போலாவா? ஒண்ணுக்கு போறதுக்கு எதுக்கு ஆளை துணைக்கு கூப்பிடுறாரு? அதானே, எனக்கு உடம்பு சரியில்லை பாஸ், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. டேய், என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலடா. என் அவசரத்தை புரிஞ்சுக்கோ. என்னடா அது, இந்த ரூட்டே சரியில்லையே. 2 பேரும் ஏதோ தப்பு தப்பா பேசுற மாதிரி இருக்கு. வேகமா நடடா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு. தூக்கமா வருது பாஸ். உள்ள போயிட்டு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க பாஸ். டேய், ஏன்டா கத்துற? நம்ம விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்ன்றியா? இந்த மேட்ரிக் யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? கம் ஆன், ரெடி. டேய், அவசரப்படுத்தாதடா. எந்த வேலையை பண்ணாலும் ஸ்லோவா என்ஜாய் பண்ணிக்கிட்டே பண்ணணும். ஓ, இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஸ்லோவா ரிலீஸ் ஆகுது. எனக்கு முதல்ல இருந்தே இந்த ஆள் மேல ஒரு டவுட் இருந்துச்சு. கேமராமேன் சாரு லைட்மேனா இருக்கிற நம்மள எதுக்கு அவர் ரூம்ல தங்க வைக்கிறாருன்னு. வேற அவரு அந்த மாதிரி டைப்பு. அதுக்குதான் அவன் இருக்கானேடா. அது இல்லடா மச்சி, நியூஸ் பேப்பருக்கு சப்ளிமெண்டா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆத்திரத்துக்கு இல்லைனாலும் அவசரத்துக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்காரு. அம்மா, தெரியாத ஐடியாவை எல்லாம் நீயே எடுத்து கொடு. இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா, என்ன ஆள விடு. குற்றால நீர்வீழ்ச்சி மாதிரியே போகுதே. ஓவர். என்ன பாஸ் இவ்வளவு நேரமா? சாரிடா, லேட் ஆயிடுச்சா? பின்ன பண்றதையும் பண்ணிட்டு லேட் ஆயிடுச்சான்னு வேற கேக்குறீங்க. என்ன பாஸ் நீங்க? ஐயோ, என்னால கேட்க முடியாதடா. அவங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீயே என்கிட்ட சொல்லு. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானே. இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா என்ன? ஆனாலும் நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க பாஸ். அடே, இதையெல்லாம் கேட்கும் போது என் காதுல புகையா வருதுடா. ஆனா எனக்கு இதை கேட்கும் போது மூடு வருது. இந்த மாதிரிலாம் ஓவரா பேசினா இந்த வேலைக்கு உனக்கு பதிலா வேற ஆள் அப்பாயிண்ட் பண்ணி. பாஸ் பாஸ் வேண்டாம் பாஸ், நானே இருக்கேன் பாஸ். இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம 2 பேருக்கு தான்டா பிரச்சனை. அவங்க வெளியில வர்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் தூங்கிடலாம். சீக்கிரம் தூங்கு. என்னடா இது, இவனுக்கு இவ்வளவு குரட்டை விட்டு தூங்குறானுங்க? சத்தம் கேட்டா எனக்கு தூக்கம் வராதுன்னு தெரியும்ல. அவங்களை எழுப்புங்க, கொரட்டையெல்லாம் தானா போயிரும். அப்படியா சொல்ற? டேய், எந்திரிடா. என்னடா ஆச்சு? எங்களை விட்டுருங்க சார், நாங்க அந்த மாதிரி பசங்க இல்ல சார். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார் சார் எங்களை விட்டுருங்க சார், எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது சார். என்னடா போலரிக்கிட்டு இருக்கானுங்க? எங்களை அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். எப்படி அப்படி நினைச்சீங்க? அவங்க நினைச்சிட்டோம். உங்க 2 பேரையும் உள்ள விட்ட பாரு, அது ஏன் தப்புடா? ஒழுங்கா சத்தம் வராம 2 பேரும் தூங்குங்க. சவுண்டு கிவுண்டு வந்துச்சு, பாத்ரூம்ல போட்டு 2 பேரையும் ஃப்ளஷ் பண்ணிடுவேன். படுங்கடா. வந்து சேர்றானுங்க பாரு. அடா, இவன் ஒருத்த செவுத்துல ஒட்டிக்கிட்டு உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போய் படுடா. யாரு? யாரு? நான் இங்கதான் இருக்கேம்மா. ஐயோ, என்ன ஆச்சு? எதுக்காக கத்துறீங்க? அடி.
என்ன பாஸ் சாண்ட்விச் பண்றீங்களா? டைட்டானிக் சைடுல மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போடா. என்ன பிரபு என்ன எனக்கு பயமா இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சா போதும். இருங்க எதுக்காக என்ன பிடிச்சு கத்துறீங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க தானே கத்துனீங்க. நான் ஒண்ணு கத்தல, நான் பாட்டு பாடினேன். பாடுனீங்களா? இப்படி கத்துற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? இல்ல கிடையாது. இருக்கு பாஸ். என்னது? ஐயையோ ஐயையோ. ஏச்சி, நிறுத்துடா. இது பாட்டாடா? அது சார், பாட்டுனா நான் பாடுறேன் கேளுங்க. இந்த நிலா காயுது. நக்கு நக்கடி நக்கு நக்கடி நக்கு நக்கடி. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை. என்ன அர்த்த ராத்திரியில அரங்கேற்றம் பண்றீங்களா? போங்க போய் படுங்க, காலையில ஷூட்டிங் போகணும். பேய் இருக்குன்னு கிரியேட் பண்றோன்னு நிஜமாவே பேய் இருக்க வீட்டுக்கு வந்துட்டோமா? ஷூட்டிங் நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருத்தனும் இல்ல. எப்படியாவது கரெக்ட் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஏமா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நானே இங்க ஷூட்டிங் அது இதுன்னு ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ போன் பண்ணி வர டென்ஷன் ஏத்துறேன். ரகு வாங்க. மேடம் கூப்பிடுறாங்க. நானே உனக்கு திரும்ப கால் பண்றேமா? ஓகே. சீக்கிரம் வாங்க. என்ன அதுக்குள்ள அவ்வளவு அவசரம்? என்ன ஷூட்டிங்க்கு ரெடி ஆகலையா? ஷூட்டிங் 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 எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங் ஞாபகம் தானா? ஊர் உலகத்துல அவன் எப்படியெல்லாம் ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க நான் ஷூட்டிங் ஷூட்டிங் செத்துக்கிட்டு இருக்கேன். என்ன உங்க ப்ராப்ளம்? என் ப்ராப்ளமே நீங்கதான். நானா? இல்ல எங்க அம்மா தான் ப்ராப்ளம்னு சொன்னேன். எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. பண்ணிக்க வேண்டியதுதானே? அதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டாங்க. உங்க போட்டோ தான் என் போன்ல இருக்கே. அந்த போட்டோவை வாட்ஸ்அப்ல எங்க அம்மாவுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இல்ல இந்த மாதிரி சூப்பரான பொண்ணா மருமகளா கொண்டு வாங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க? அட முட்டா பையன் அவனே, பக்கத்திலேயே இவ்வளவு சூப்பரான மருமகளை வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க நான் எதுக்குடா தேடணும், அவளே புடிச்சு தூக்கிட்டு வான்னு சொன்னாங்க. தப்பா? சரியா தப்பா? பாதி சரி, மீதி பாதி தப்பே இல்லடா. எல்லாம் ரெடியா சார்? ரெடியா இருக்காங்க மேடம். சார் ஒரு நிமிஷம், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த பேக்கை ஏதாவது கோயில் உண்டியில போட்டுறீங்களா ப்ளீஸ்? ஷியோர் மேடம். தேங்க்ஸ், பட் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது என்ன ப்ளீஸ். நம்புங்க மேடம். எவ்வளவு முக்கியமான வேலை கொடுத்திருக்கீங்க. இத நான் எப்படி டீல் பண்றேன்னு பார்த்துட்டு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. என்னடா இது, அந்த பங்களாவை விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கடல் இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. ஆனா ராத்திரியில இந்த கடல் பயங்கரமா இருக்குன்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் யூனியன் ஆள் மேலயே கைய வச்சிட்டியா? ஒர்க் கேன்சல். நீ யார கேட்டவன் அடிச்ச? நீ பதில் சொல்லி ஆகணும். நீ என்ன ஸ்ட்ரைக் பண்ணாலும் இந்த டாக்டர் கிட்ட பாச்சா பலிக்காது போடா. என்னடா அங்க பிரச்சனை? கேமராமேன் சார், நானே வந்து சொல்றேன். காலையில டைரக்டர் மேடம் என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தாங்க கோயில் உண்டியில போடுறதுக்கு. வரும்போது எந்த கோயிலுமே இல்ல, அதனால இதை நான் என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். இந்த பையன் 2 தடவை என் பாக்கெட்டுக்குள்ள கை வச்சிட்டான் சார். அது சரியா? நீங்களே சொல்லுங்க சார். நான் கை வைக்கல சார். போய் சொல்றான் சார். பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டான். பிராமிஸ் சார். என்னடா பண்றீங்க நீங்க? ரிஃப்ளெக்டர் வச்சிருக்கீங்களா? மண்டையில போடுங்க, ரத்தம் வரட்டும். நீங்க போடுற சண்டையில இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். இன்னைக்கு நீ காலி. நிறுத்துங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சரியா? இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளீஸ் வாங்க. அந்த டாக்டர் சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். சரி சரி, விட்டு தள்ளுறா போட்டும். நீங்க அவனை பார்த்து பயப்படுறீங்க. அப்படியெல்லாம் இல்லடா. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. என்ன விஷயம் சொல்ல போறீங்க?
பிரச்சனையாயி ஷூட்டிங் நின்னு போயிடக்கூடாதுன்னு தான் அவனை விட்டேன். இல்லன்னு வச்சுக்க அவன் அங்கேயே பீச் மணல்ல போட்டு போல பட்ட பகலே பேய் வந்துருச்சே. நீங்கதான் பெரிய வீரனாச்சே. இப்ப ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்க ஐயோ என்கிட்ட இல்ல இல்ல இல்ல. கல்பனா கல்பனா வந்துட்டா, எல்லாரும் ஓடிடுங்க. நல்ல வேளை அவன் போயிட்டான். உசுரு பொழைச்சிட்டா சாமி. டேய், நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா ஒரு ஆம்பளையா இருந்துட்டு இன்னொரு ஆம்பளை மேலையா கலப்புறேன்? ஆஹா, ரொம்ப பெரிய ஆளுடா நீ. முதல்ல கையெடு. வாடா நண்பா. சரி சரி, எல்லாரும் வாங்க. அவன் ஏதோ பைத்தியம் நினைக்கிறேன். பைத்தியக்காரனா? பைத்தியக்காரனா? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டனே. எங்க போனீங்க? உள்ள ஒரு சென்சேஷனல் ஷாட் கிடைச்சது, அதை ஷூட் பண்றதுக்காக போனேன். அது சரி, இவங்கெல்லாம் ஏன் பயந்த மாதிரி தெரியறாங்க? என்ன நந்தினி, இந்த மாதிரி பயந்தாங்கோலிங்களெல்லாம் ஏன் கூட்டு வரீங்க? ஐ டோன்ட் லைக் இட். உனக்கு இருக்கிற பியூட்டிக்கும் டேலண்ட்க்கும் இவனுங்கெல்லாம் சுத்த வேஸ்ட். இவங்களோட எல்லாம் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. இவனை பாரு, 2 ஆட்டை ஒன்னா திங்கிற மாதிரி பெருசா இருக்கானே தவிர கொஞ்சம் கூட மனசுல தைரியமே இல்ல. டே தடியா, எதுக்குடா ஏன் இப்படி பயப்படுற? இங்க இருக்கிற பவால் எல்லாம் உன் வாய்க்குள்ள போயிட போது, வாய மூடு. முத வேலையை அதை எடுத்துட்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டுறணும். அதுக்குள்ள எவனாவது திருடிட்டானுங்கன்னா இது என் பாக்கெட்ல இருக்கிறதா சேஃப். ஊத ஊத கலர் ரிப்பன். யாரையுமே காணுமே. கதவு எப்படி திறந்துச்சு? எனிபடி இஸ் தேர்? இது எப்படி ஓபன் ஆச்சு? தண்ணி டேப்பை அடைச்சு வச்சிருந்த, யார் ஓபன் பண்ணது? வேணுமா உனக்கு இதெல்லாம்? சிங்கிளா இருக்கணும்னு மேல சிங்கிள் ரூம் கேக்குறியா? சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடணும். டைரக்டர் மேடம், டைரக்டர் அம்மா, கேமராமேன் சார், ஐயோ யாருமே வர மாட்டேங்கிறாங்களே. டச் அப் டார்லிங். அவ யாரு கூட இப்போ டச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காளோ? யாரும் இல்லையா? நம்மளே தைரியத்தை வர வச்சுக்க வேண்டியதா. கதவை திறந்து அப்படியே ஓடி போயிட வேண்டியதா. நான் பேய் இல்ல சார், வாட்ச்மேன். வாட்ச்மேன் என்ன காப்பாத்தியா? நான் மேல பேய பாத்தையா. கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன சார் நீங்க? 10 வருஷமா இந்த வீட்ல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க பேயும் இல்ல, பிசாசும் இல்ல, பூதம் இல்ல. பேய நான் மாடியில பாத்தையா. இங்க இருக்கியா? ஐயோ சொன்னா எங்க சார் பாத்தீங்க நீங்க? நீ ஒண்ணு பண்ணு, என் கூட மேல வா, நான் உனக்கு காட்டுறேன். வா கூட வாயா. பாரு இதே இடத்துல தான். வாட்ச்மேன் வாட்ச்மேன் வாட்ச்மேன்
அப்போ இது வரைக்கும் நம்ம கூட பேசுறது வாட்ச்மேன் இல்லையா, பேயா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பேய் பேய் பேய், யாராவது வாங்க வாங்க வாங்க, ஐயோ, வாங்க வாங்க, சீக்கிரம் அங்க பாரு, ஏதாவது புது ஐடியா பண்றாரோ? இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? எங்க பேய் எங்க பேய் என்ன நடக்குதுங்க? கேமரா மேல மேல உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேமராமேனா? கேமராமேனே தான். ஐயோ, நடந்ததெல்லாம் சொன்னா இந்த டாக்டர் டுபாக்கூரு பயந்த கொள்ளின்னு நினைச்சிருவாங்க. மேடம் மேடம், ஒண்ணு இல்ல, கேமராமேனு டாப் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காகத்தான் நான் கிரேன் மாதிரி தோல்ல தூக்கி உட்கார வச்சிருக்கேன் மேடம். ஆமா, ரொம்ப நல்லா மேனேஜ் பண்றீங்க. தேங்க்யூ. இந்த டைம்ல யாராவது ஆங்கிள் பாப்பாங்களா? எல்லாரும் போய் படுங்க போங்க. இறக்கி விடு, சொன்னா கேக்குறியாடா? என்னமோ நடந்திருக்கு. டாக்டர் என்கிட்ட மறைக்கிறாரு. எதுக்குடா பெட்ஷீட் குள்ள போற? நீ ஏதாவது பாக்கணும்னு சொன்னா நானே உனக்கு காட்ட போறேன். நான் இங்கே படுத்துக்கிறேன். என்னையா எதுவும் புரியாமலே பேசிக்கிட்டு இருக்க? சார், ஆ. என்னையும் உங்க ஃபேமிலில ஒருத்தரா சேர்த்திக்கங்க சார். ஃபேமிலி? நம்ம ஃபேமிலி? Do you know who am I? சார், மலிக், டாக்டர் மலிக். You know I am a producer. இப்படி எல்லாம் டயலாக் விட்ட? சார், ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எந்திரா. நான் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த லெவல் என்ன இவங்க கூட எல்லாம் சேர்ந்து தூங்குற மாதிரி நீ கேட்டல? திரும்ப அதையே சொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க சார். ஓ, சும்மா சொன்னியா? ஆக்சுவலி என்னோட ஜாயின்ட் ஃபேமிலி சார். எனக்கு 3-4 பேரோட சேர்ந்து தூக்குனா தான் தூக்கம் வரும் சார். நண்பா, இவனும் அந்த மாதிரி தான். நீயும் என்ன மாதிரி தானே? ஆமா சார். ஏற்கனவே இங்க 4-5 பேர் தங்கிட்டு இருக்குமே, இங்க இடம் இல்லையே. சார், எனக்கு பெரிய இடம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு இந்த பெட்ஷீட்டை மட்டும் கொடுங்க. போதுமா? நான் அந்த பாத்ரூம்ல போய் படுத்துக்கிறேன் சார். பாத்ரூம் குள்ளையா? இப்போ ஒத்துப்பான் பாரு. பாத்ரூம் சார், அது என்னோட வேலை சார். நீ தூங்கிட்டனா நான் இவனை யூஸ் பண்ணிக்கிறேன். நீ போடா. இவரு என்ன சார் சொல்றாரு? ஒண்ணு இல்ல, அவனும் அடிக்கடி பாத்ரூம்ல தான் போய் தூங்குவான். அதத்தான் சொல்ல வந்தேன். சார், எனக்கு அந்த இடம். நீங்க அங்கெல்லாம் போய் தூங்க வேணாம், நீங்க என் கூடவே தூங்குங்க. சார், ஆமா, so kind of you என்ன சார். இருந்தாலும் சேஃப்டி தானே ரொம்ப முக்கியம். I love you சார். Love you too. அங்க பாத்தியா, இவங்க லிஸ்ட்ல அடுத்த ஆளு சேர்ந்தாச்சு.